என் தங்கப்பிள்ளையே, வியாழக்கிழமையின் இரவில் உன்னை தேடி வர காரணம் உண்டு. ஏனென்றால் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் நிச்சயமாகச் சொல்ல வேண்டுமல்லவா? மற்ற நாட்களில் சொல்வதை விட இந்த நாளில் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் வருவது வெள்ளிக்கிழமையின் பொழுது. இந்த நாளில் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடந்தே தீரும். நம்மை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இந்த வராகி துணையிருந்து உனக்கு நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க அத்தனை விஷயங்களும் உன்னை சரியாக வழிநடத்தும். உன் தாயின் அன்போடு உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மனதளவில் தேற்றும். நீ எதையோ யோசித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உனக்கான நல்ல விஷயங்களை நீ சிந்திக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன் மனது உடைந்து விடத்தான் பல முயற்சிகள் நடக்கிறது. உன்னுடைய மனதை நொறுக்கி விடத்தான் பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் உன் தாயானவள் நான் ஒருபொழுதும் அனுமதி கொடுப்பது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இது போன்ற விஷயங்கள் உன்னை நெருங்குவதற்கு நீதான் ஒரு மிகப்பெரிய காரணமாகி விடுகின்றாய். உன்னை சுற்றி ஏதும் பிரச்சனைகள் வருவதற்கு நீதான் மிகப்பெரிய காரணமாகி விடுகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். உன்னோடு நான் எப்பொழுதுமே உடன் வரக்கூடிய நேரங்களை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார். உன்னை ஆட்டி படைத்த எத்தனையோ பிரச்சனைகளை என் பிள்ளை நீ கடந்து வந்திருப்பாய். உன்னை சோதித்த எத்தனையோ சோதனைகளை நீ தாண்டி வந்திருப்பாய். உனக்காக நான் நடத்திவிடும் இந்த விஷயங்களில் இனி எல்லாமும் உனக்கு முழு மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. முழு மனத்தெளிவை இவை எல்லாமும் எப்பொழுதும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் தோன்றுகின்ற சில பிரச்சனைகள் நிச்சயமாக உன்னை வருத்தப்பட வைக்கக்கூடாது. எல்லாமும் நல்லதற்காகத்தான் நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வராகி உன்னோடு உனக்காக துணையிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடுத்தடுத்த நிலையை வெற்றியோடு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலம். இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தமடையாதே. எதையும் நினைத்து என் குழந்தை நீ சோதனைக்கு ஆளாகாதே. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும்படி உன் தாயானவள் நான் துணை இருக்கிறேன் என்பது உண்மை அல்லவா? நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வீட்டில் நடக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்ல எண்ணுகிறேன் என்றால் நிச்சயமாக இது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணத்தை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறியிருக்கிறது. உன்னை சுற்றி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாமும் இனியும் எண்ணி நீ பதற வேண்டாம். இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஆச்சரியப்படுத்தி வைக்கும். உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை தவியாய் தவித்த தவிப்புகளுக்கெல்லாம் நல்லதொரு முடிவு இந்த வாழ்க்கை கொடுக்க போகிறது. உன்னை தேவையில்லை என்று சொன்ன வாய் இனி உன்னிடத்தில் உதவி கேட்க வேண்டிய நிலைமையும் நிச்சயமாக ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் உன் வாழ்க்கைக்குள் அமைந்து விட்டது என்பதுதான் அர்த்தம். நீ யோசித்தது போல எல்லாம் எதுவுமே இங்கு நிச்சயமாக நடந்து விடுவதில்லை. நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவுமே இங்கு சரியாக நாம் நடத்திவிடுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இனி எதிலும் உன்னை மனதளவில் ஈடுபடுத்த முடியாதபடிக்கு நிறுத்தி வைத்து விடுகிறது. உன்னுடைய மனது அசையாமல் நிற்கிறது.
இனிமேலும் நாம் எதையும் செய்து புண்ணியமில்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி விடுகிறது. ஆனால் இதையெல்லாமும் நீ ஊக்குவித்து விட்டாயானால் உன்னுடைய மனது அப்படியே அடங்கிவிடும். அது மட்டுமல்ல, எந்த உணர்ச்சிகளும் இல்லாத ஒரு ஜடமாக அது மாறிவிடும். நாம் எப்பொழுதும் சொல்லக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காதே என்று. அதற்காக எதையும் நீ கண்டு கொள்ளாமலேயே இருந்துவிட முடியுமா? தேவையில்லாத விஷயங்களைத்தான் உன் மனதிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் அத்தனை நிலையிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் எந்த பொழுதுகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய துன்பங்கள் கூட நமக்கு நடந்திருக்கிறது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. துணை நின்று எதையும் நீ எதிர்கொள்ள வேண்டும். மனம் விரும்புகின்ற எதையும் என் குழந்தை நீ எப்பொழுதும் சரியானதாக உணர்த்தி வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் நான் சொல்லச் சொல்ல அதை கேட்டு நடந்து கொண்ட என் பிள்ளை, இனியும் உன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நீ கேட்டு நடந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வரக்கூடிய பல விஷயங்களிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து முழுக்க முழுக்க நீ சரியான உண்மைகளை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனம் உணர்ந்து தேவைகளை புரிந்து நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இல்லை என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு மன நிம்மதியை காண்பித்து கொடுக்காது என்று நீ புரிந்து கொள்வாய். மனதளவில் நீ யோசிக்கும்படியாக இந்த வாழ்க்கை உன்னை தூண்டி இருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள்தான் காரணம். எதையாவது சொல்லி எப்பொழுதும் உன்னை எதையாவது சிந்திக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு பல நன்மைகளை நடத்திவிட இவர்கள் எப்பொழுதுமே முன் வந்து நிற்பதை நிறுத்துகிறார்கள். அதாவது உனக்கு நல்லது நடக்க யாரும் முன் வந்து நின்றால் அவர்களை உன்னை நெருங்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். இது போன்ற காரியங்களை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் வீட்டை தேடி இந்த 2 ஆணும் ஒரு பெண்ணும் வருகிறார்கள் என்றால் அது நிச்சயமாக மனித சக்தியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. மனித சக்தியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது நடக்காது. அதனால் தெய்வ சக்தி ஒன்றே உன்னை வழிநடத்தும். தெய்வ சக்தி ஒன்றே இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக உயர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் இனி அத்தனை நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ காணத்தான் போகின்றாய். அத்தனை விஷயங்களிலும் நீ நல்ல மாற்றங்களை பெறப்போவதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பு இவர்களை யாரென்று உனக்கு இன்றே அடையாளப்படுத்தும். இந்த இரவிலேயே நீ சர்வசாதாரணமாக நினைத்து விடாமல் வெள்ளிக்கிழமை விடியலில் நடக்கக்கூடிய விஷயத்தை வியாழக்கிழமையிலேயே நம் அம்மா நம்மிடத்தில் சொல்கிறார்கள் என்றால் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை எல்லாமும் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ சந்தித்த விஷயங்கள் ஏதாவது ஒன்றிற்கு இந்த மனிதர்களிடத்தில் இருந்து தீர்வு கிடைத்திருந்தால் பரவாயில்லை. அப்படி இதுவரையிலும் எந்த உதவியுமே கிடைத்ததில்லை. வாய் பேச்சில் எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள். அப்படி இருந்தால் நிச்சயமாக உன்னை தேடி உனக்கான தருணங்களும் உனக்கான விஷயங்களும் இனி மெதுவாக உன்னை வந்து தொடரட்டும். என் பிள்ளையே, நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தியினுடைய தினம். அது மட்டுமல்ல, நாளைய தினம் வாஸ்து நாள். வாஸ்து பகவானை வழிபட வேண்டிய நாள்.
அதே நேரம் வெள்ளிக்கிழமையின் விடியல் என்பதனால் நாளைய தினம் லக்ஷ்மி தாயானவளினுடைய முழுமையான அன்பை பெறக்கூடிய நாள். அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாதல்லவா? இப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கு வாய்க்கும் பொழுது நாம் ஒரு பொழுதும் அதை இழந்து விடக்கூடாதல்லவா? என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் தாண்டி நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் இருந்தாலே அது போதும். எந்த இடத்திலும் உனக்குரிய உண்மையான உணர்வுகளை நீ விட்டு விடாமல் கை கொடுத்து நின்றாலே அது போதும். நான் இருக்கும் பொழுதும் சரி, நான் இல்லாத பொழுதும் சரி, இந்த வாழ்க்கையை உன்னால் தனித்து நின்று சமாளித்து விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குத்தான் நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த அம்மாவிற்கு சட்டென்று ஏதும் ஒன்று ஆகிவிட்டது என்றால் கூட பரவாயில்லை. இனிமேலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்து விடுவாய். உன்னுடைய மனது இனி எப்பொழுதுமே இந்த தாயானவள் நான் சொல்கின்ற பேச்சை கேட்டு மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனத்தெளிவோடு இந்த வாழ்க்கை உன்னை நடத்துவதையும் நீ மறந்து விடாதே. நாளைய சங்கடகர சதுர்த்தியில் நிச்சயமாக விநாயக பெருமானினுடைய அருள் உனக்கு கிடைத்துவிடும். அதே போல சூரிய உதயத்தின் போது நிச்சயமாக நாளைய தினம் வாஸ்து பகவானுக்கு உகந்த நேரத்தில் அவரினுடைய பார்வை உன் மீது பட்டுவிட்டால் போதும். நிச்சயமாக உனக்கும் பல நன்மைகள் நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல நன்மைகளையும் உன்னை சுற்றி வந்து நான் தருவதை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் வரை நான் உன்னை விட்டு செல்லக்கூடாது என்ற ஒரு முடிவோடு தான் உன் முன்னால் நிற்கின்றேன். பொதுவாகவே வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரத்தில் நாம் ஏதேனும் புதிய வீடு கட்டுவதோ அல்லது புதிய விஷயங்களுக்காக ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்குவதற்காகவோ நினைக்கும் பொழுது வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரத்தில் நாம் அவர்களுக்கு பூஜைகளை செய்து அவரின் நாமத்தை சொல்லிவிட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான விஷயத்தை இவையெல்லாமும் உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை தவித்த தவிப்புகள் எல்லாமும் உன்னை முழுமையடைய செய்ய போகின்றது. உன் தாயானவள் நான் சொல்வது போல விநாயக பெருமானையும் வாஸ்து பகவானையும் என் பிள்ளை நீ நாளைய தினம் மனதார வணங்கிவிட்டால் போதும். உன்னை ஆட்டி படைத்த சங்கடங்கள் எல்லாமும் நீங்கி உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும். இதே நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது முழுமையான புரிதலை நிறைவாக கொடுக்க வேண்டும் அல்லவா? முழுமையான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் அல்லவா? சரி, இவர்கள் 2 பேரும் வருகிறார்கள். அப்படியானால் அடுத்தது என்னவென்று தானே யோசிக்கிறாய்? என் குழந்தையே, அடுத்ததாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பொருத்தமான விஷயங்கள் பல நடக்க வேண்டும். நாளைய தினம் மகாலட்சுமி தாயாரினுடைய வருகைக்குரிய நாள் அல்லவா? வெள்ளிக்கிழமை என்ற உடனே மகாலட்சுமி தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து விடுவாள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நாளை லட்சுமி தாயானவளை உன் இல்லத்திற்குள் வரவழைக்கும் பொருட்டு உன்னுடைய மனது சுத்தமாக இருக்க வேண்டும். உன்னுடைய மனது தேவையற்ற விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டும். நீ எந்த நாளும் என்ன நாளும் நீ நினைக்கின்ற விஷயங்களை அடையும் வரை ஒருபோதும் பின்தங்கி விடாதே. தெய்வங்கள் உன்னை சுற்றி வளைத்து விட்டார்கள். அவர்கள் நினைத்ததை சாதிக்காமலும் நீ எண்ணிய விஷயங்களை ஈடேற்றாமலும் அவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டுமே என்று சொல்லி நீ அத்தனை விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் தூக்கி சுமப்பதை இறக்கி வைத்துவிட்டு தேவையான விஷயங்களின் மீது நீ கவனம் செலுத்து. ஒரு முறை நான் சொல்வது போல நீ இருந்து பார்.
நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல செய்தியை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இரண்டும் பெண்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதுவும் உனக்கு சரியான கேள்விதான். அதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியான புரிதல் தான். எதுவுமே என் பிள்ளை நினைத்தது போல நடக்கவில்லை என்றாலும் அது நடப்பது போல நடக்கட்டும் என்பது சொல்லி நீ இதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. நான் இருக்கும் இந்த காலகட்டம் இவர்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடையாளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இவர்களினுடைய உண்மையான அன்பையும் உனக்கு நான் பெற்று கொடுக்க வருகின்றேன். உனக்கான உண்மையான அன்பை நான் எப்பொழுதுமே தந்துவிட நினைக்கின்றேன். உன்னை தேடி நான் இருக்கக்கூடிய இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றி ஒன்றே இங்கு பேசப்பட வேண்டிய ஒரு பொருளாக மாறிவிட்டது. என் குழந்தையே, நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி, அதாவது சதுர்த்தியினுடைய நாயகனான விநாயக பெருமானும் பூமிக்கு அடியில் வாசம் செய்யக்கூடியவரான பூமி பகவானும், அதாவது வாஸ்து பகவானும் நாளை உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இது நடக்காமல் இருக்கவே கூடாது. இந்த விஷயம் நடப்பதை நீ உறுதி செய்ய வேண்டும். அப்படியானால் நீ எந்த பூஜைகளும் செய்யவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. பூமியை பார்த்து வணங்கி அவருக்கு நீ நன்றி சொல். அதுபோல என் குழந்தையே, நீ மனதிற்குள் எண்ணிய சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் ஒரு ஓரத்தில் தேங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதையெல்லாமும் என் குழந்தை நீ வெளிக்கொண்டு வா. எப்பொழுது நீ உடைகிறாயோ அப்பொழுது உனக்குள் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் குறைந்துவிடும். நீ உடைந்து அழும் பொழுது, அதுவும் மற்றவர்களுக்கு மத்தியில் அல்ல, உன் தெய்வத்தின் முன்னால் நீ உடைந்து அழுது விட்டால் போதும். உனக்குள் இருக்கின்ற பல வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்வதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து அதன் பிறகு உனக்குள் இருக்கும் ஒரு மிகப்பெரிய தெளிவை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். உன் மனதிற்குள் போட்டு நீ தேக்கி வைக்க வைக்க உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் தான் அதிகமாக இருக்கிறது. நீ உடைந்து ஒரு முறை உன் மனதில் இருக்கும் சிந்தனைகளை வெளிக்கொண்டு வந்து விட்டால் போதும். அதன் பிறகு நீ நினைத்ததை விட எல்லாமும் உனக்கு சிறப்பாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ நினைத்ததை விட எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானவற்றை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரத்தை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வேளை இனி எல்லாமும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே நடத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஒவ்வொரு பதிலையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு தருணங்களையும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இதையெல்லாமும் உனக்கு தினம் தினம் சொல்லிவிட உன் தாயானவள் நான் இருக்கிறேன் எனும் பொழுது இனி யாரும் இல்லை என்று நீ ஒருபோதும் சொல்லிவிட வேண்டாம். உன்னுடைய அன்பிற்காகத்தான் நானும் ஏங்கி வருகிறேன். ஏனென்றால் நீ என் மீது காட்டியது போல ஒரு அன்பை நான் வேறு எங்கும் கண்டதில்லை. இந்த தாயானவள் என்னை கண்டு நீ கலங்கியதையும் நான் பார்த்திருக்கிறேன். அம்மா அம்மா என்று என் பிள்ளை மனதிற்குள் நீ பேசிய விஷயங்களையும் நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது என்று நீ நினைத்து விடாதே. நான் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும். அதை கண்டு உன் அம்மா நானும் சந்தோஷம் அடைய வேண்டும். எதிலுமே நான் உனக்காக வரும் பொழுது இவை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதை நீ கண்டு கொண்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் நீ யோசிக்கும் ஒவ்வொரு நிலையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமான சூழ்நிலைகளை கொண்டு உன்னை இந்த வாழ்க்கை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் என்பதில் நீ கவனமாக இரு.
நீ எந்த நிலையிலும் உன்னுடைய மனது கொடுக்கின்ற எண்ணங்களை மட்டும் பொய் என்று நினைத்து விடாது. எல்லாமும் தெய்வத்தின் செயலாக உன் வாழ்க்கையில் மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.